கடவுள் அருள் டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ். இந்த நாள் இனிய நாளாய் வளத்துடனும் நலத்துடனும் அமையட்டும். நேயர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு லக்னம் தெரியும், ராசியும் தெரியும் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் லக்னத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ராசிகளை பார்த்து கொள்ளுங்கள், ராசியின் அடிப்படையில் உள்ள ராசிகளையும் பார்த்துங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக 100% அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ராசி பலனானது உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 7/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை, வளர்பிறையோடு கூடிய நாள். வருடம் ஆரம்பித்து 97 நாட்கள் ஆயிற்று. இன்னும் 268 நாள் கையில் இருக்கு. யூஸ்ஃபுல் டேஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது 268 நாள் இருக்குது. இன்றைக்கு வளர்பிறையிலே தசமி. இந்த தசமிக்கு இன்னொரு பேர் உண்டு, தர்மராஜ தசமின்னு பேர். பூச நட்சத்திரத்துடைய நாள் இன்று. இன்றைய நாளினுடைய கோளின் தேவத்தை அப்படின்னா திங்கட்கிழமைனா சந்திரன் வந்துடுவார். ஸோ ஆளும் கிரகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய தாக்கம் இன்று இருக்கும். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய நாள் காலையில் ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை காலம் அப்படின்றது மதியம் இருக்கும். இன்றைக்கி 1:30 3 மணி வரைக்கும். யமகண்டம் இன்றைக்கி எப்போ இருக்குங்க அப்படின்னா காலையில் 10:30 12 மணி வரை நண்பகல். இன்றைக்கி சூலமானது கிழக்கு, பரிகாரம் அதுக்கு தயிர். கரணம் நாழிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இன்றைக்கி கரணம் இருக்கும். மீன லக்னம் அப்படிங்கிற லக்னத்துக்குள்ளாரே இருக்கக்கூடிய சூரியனானவர் இருக்கக்கூடிய நாழிகையில் இன்றைக்கி 0 நாழிகை ஆகிடுவார். ஏன்னா 24 தேதி ஆயிடுச்சு இல்லையா, 0 நாழிகை 59 வினாழி இருக்கும். சூரிய உதயம் இன்று காலை 6:08 சூரியன் டான்னு கிழக்கில் உதிச்சிடுவார் அப்படின்னு கிரகணத்தை நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. கிரகங்களின் சாரம் அல்லது கோச்சாரத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய கட்டத்திலே 12 ராசிக்குள்ளே எங்கெங்கெல்லாம் யார் யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் புதனும் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதானது மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்திருப்பது ரிஷப ராசியிலும், செவ்வாயானவர் கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது எங்கே உட்கார்ந்துருக்கிறார்னா அவர் உட்கார்ந்துருக்கிறது கன்னியா ராசிக்குள்ளே உட்கார்ந்துருப்பார். சனி கிரகமானது கும்பராசிக்குள்ளே அமர, இன்றைய நாளிலே பூச நட்சத்திரம் சனியோட சாரத்துடைய நட்சத்திரம் கடக ராசிக்குள்ளரே சந்திரனின் பயணம். அப்போ சந்திராஷ்டமம் எங்கே இருக்கும்னா மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும், தனுசு ராசிக்குள்ளர. இந்த நாளிலே தசமி திதி தர்மராஜ தசமின்னு பேருன்னு சொன்னோம். தர்மராஜ தசமின்னா யமனுடைய தசமின்னு வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் யம பயம் இருக்கிறதோ அவர்கள் யமதீபம் ஏற்றுவது நல்லது. இன்றைய நாளிலிருந்து 3 நாளைக்கு கண்டினியூஸாக காமதகனம் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுனால இந்த காமனை எரித்த விழாக்கள் உண்டு. அதனால் யமன் இந்த காமதகனம் இதெல்லாம் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். திங்கட்கிழமை அப்படிங்கிறனால சந்திர வழிபாடு ரொம்ப நல்லது. நார்மலாக நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும், எல்லாருக்கும் மனசில் நினச்ச காரியங்கள்லாம் நடந்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வழிபாடு உண்டு இல்லையா. அப்படிப்பட்ட வழிபாட்டில் ஊத்துக்காடில் காளிங்க நர்தனரார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலிலே சென்று அந்த கிருஷ்ணனை வழிபடும்போது காளிங்கன் மேலே எப்படி நர்தனம் ஆடிக்கொண்டே அவர் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி மனசிலே நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய வைபவத்தை
கொடுக்கக்கூடிய நர்தனனார் அவர். இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள், பழனி ஆண்டவரில் ஆட்டுக்கிடா தரிசனத்தில் வரக்கூடிய நாள், மதுரையில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெண்ணெய்த்தாழி அப்படிங்கிற சேவையை செய்யக்கூடிய நாள், தாயமங்கலத்திலே முத்துமாரி அம்மன் பால்குட காட்சியுடன் தெரியக்கூடிய நாள் ஆனது. இன்று சாஸ்திரங்கள் பொய்யா, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சாஸ்திரங்கள் பொய்ன்னு சொல்கிறவங்க கிரகணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு நாளும் கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று சொல்லியும் அமாவாசை பௌர்ணமி என்ற நாட்களெல்லாம் குறித்து கொடுத்தும் சிலவங்களுக்கு சந்தேகம் வரும். அப்படி வரும்போது கிரகண நாட்களையும் குறித்து வைத்திருப்போம். இந்த நேரத்தில் இந்த கிரகணம் இப்படி இருக்கும், இந்த நேரத்தில் பிடிக்கும், இந்த நேரத்தில் விடுன்னு சொல்லியிருப்போம். அதை பார்ப்பாங்க, ஆமாம் இந்த நேரத்தில் சொன்ன மாதிரி கிரகணம் பிடிக்குது விடுதுன்னு பார்க்குறோம். அப்போது சாஸ்திரங்கள் பொய் என்று சொல்பவர்களுக்கு இந்த கிரகணத்தை பார்ப்பதனாலே பலன் கிடைக்கும், புரிந்துவிடும். அப்படின்னா பஞ்சாங்கத்தை நல்லா படிச்சுக்கணும்னு அர்த்தம் ஆகிடுது. அப்போ பஞ்சாங்கத்தை படித்து கொள்ள வேண்டும்னா திதி வார நட்சத்திர யோகத்தை பற்றி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்ன்றனால திங்கட்கிழமையான இன்று சந்திரனுடைய நாள் அப்படிங்கிறனால சந்திரனுடைய ஆளுமை இருக்கும். திங்கட்கிழமைனாலே சிவனுக்கு பிடிக்கும், சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கு சிவபெருமானுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதுன்னா வெள்ளை பொருட்களை வாங்குவது மனதிலே அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். வெள்ளை பொருள்லாம் நார்மலாக பால் வாங்கலாம், அரிசி வாங்கலாம், சர்க்கரை வாங்கலாம் அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் மனசிலே அமைதி கொடுக்கும். இன்றைக்கு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களான எழுது பொருட்கள், மின்னணு பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். இன்று கிராமப்புறங்களில் பசுமாடு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னு கேட்பாங்க. இந்த நாளில் நல்லா இருக்கும். வாஸ்து சாந்திகள் எல்லாம் செய்வதற்கு இன்றைக்கி வாஸ்து ரொம்ப பாடுபடுத்தினாலும் அந்த வாஸ்து சாந்திகள்லாம் செய்யக்கூடியது. விவாகம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கான நாளும் இந்த நாள். நகை அணிந்து பார்க்கறது, வியாதியஸ்தர்களுக்கு குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் நல்ல நாள். யாத்திரைகள்லாம் போகிறேன்னா இந்த நாளை குறித்து வைத்து இன்றைக்கு யாத்திரை செய்யலாம். தசமி திதி எப்படியுமே எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரும். அதனால தான் தசமியில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம்னு ஒரு வேதத்தில் மறைபொருளாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் தசமியிலே குளிப்பது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது ஆடவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்வேரியபிளி எந்த டேவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தசமியில் குளிக்கணும். மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு, பிரயாணங்கள் செய்வதற்கு, புதுமனை புகுவதற்கு, ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வதற்கு, யாருன்னா முக்கியமான ஆட்களை போய் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு பேசிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. பெரிய மனுஷன் பேசிட்டு வரேன். கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர்களெல்லாம் சென்று பேசுவதற்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற நாள். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம். மத சடங்குகள்லாம் செய்யலாம். ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம்லாம் செய்யக்கூடிய நாள். வாகனம் ஓட்ட தெரியாதவர்கள் வாகனத்துக்கு லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணக்கூடிய நாள். அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதனா வேலை செய்யணுன்னா அதெல்லாம் செய்யலாம். சிம்ம விருச்சிகக்காரங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இன்றைக்கி சக்தி தேவி வழிபட்ட பிறகு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். இன்றைக்கு கரணம்னு பார்த்தா தைத்துளை கரணம்னு வரும். தைத்துளை கரணம் ரங்கநாத பெருமானுடைய அந்த விஷயத்தை காட்டி கொடுக்கறது. ஜேஷ்டாதேவி அப்படின்னு சொல்லுவோம். ஜேஷ்டாதேவி வழிபாடு இன்றைக்கி முக்கியமான நல்லது. கேஸ்லாம் போடணும், வழக்குகள் எல்லாம் போடணும்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்றைக்கி ஏதாவது போயிட்டு வரணுன்னா போகலாம். இதெல்லாம் நல்லா செய்யும். கவுன்சிலிங்னு சமாதானத்துக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்னா இன்றைக்கி பண்ணலாம். கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். யாருன்னா ஆதரவற்ற பெண்கள் இருந்தாருன்னா அவர்களுக்கு தொழிலுக்கு அதுக்கான பொருட்களை கொடுத்து உதவுவது ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே யோக பலன் அப்படின்னு பார்த்தா திருதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருதி யோகம் நார்மலாக அந்த மண்டபம்லாம் கட்டுவாங்கள்ல, அது மண்டபம், தேவாலயம் அதெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யறதுக்கு இன்றைக்கி நல்லது. சுபத்திற்கான கங்கணம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, காப்பு கட்டுறது, அதை செய்கிறது நல்லது. புதிய வாகனம் ஏறது நல்லது. இப்படி நல்ல காரியங்களெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொடர்ந்து நாம் ராசிகளுக்கான பலன்களை காணப்போகிறோம்.
மேஷ ராசி அன்பர்கள், மேஷ ராசி அப்படின்னாலே செவ்வாயுடைய தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரோ 4ஆம் இடத்துல போய் உட்காருவார். இன்றைக்கி கடக ராசிக்குள்ளார இருக்கிறார். நார்மலாக அந்த நான் அப்படிங்கிற கர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கு. ஏன்னா துடுக்காக இருப்போம், ஸ்டவுட், வெயிட், ஹெட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போது எதையுமே தாக்கணும் பண்ணணும்னா ரிலேஷன்ஸ் கூட சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். அது இன்றைக்கி பூச நட்சத்திரத்திலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்களே மனதில் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய இருக்கும். கொஞ்சம் அதை அடக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பைசா தரதுக்கு ரெடியாக இருக்கிறார். பைசா தருவரை முதல்ல பார்ப்பீங்கன்னா, சண்டை போடுறது பார்ப்பீங்கன்னா பைசா தரது தான் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னா பைசா வந்துடும். தேவையில்லாம் சண்டைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். 2வது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனானோர் 12ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர்னால் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் செலவு உண்டு, வியாதி சம்பந்தப்பட்ட தெளிவுகள்லாம் உண்டு. தந்தை உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் நல்லா இருக்கிறார், அம்மா பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கால் சரியாக இருக்கா, காலெல்லாம் முடியுதா, நடக்க முடியுதான்னு கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விடுங்க. குழந்தைகள் ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள் எல்லாம் உண்டு, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மனைவி உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்களாம் அப்படின்னா நீங்கள் ஏன்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வரும்போது ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி உங்கள் குறிப்பறிந்து செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் ஏன்பான்னு தான் சொன்னீங்க, ஆனால் காஃபி வந்துடும். அப்படி உங்களுக்கு குறிப்பறிந்து கொள்ளுற ஒரு நாள் இன்றைய நாள். ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் தொழிலுக்கும் அதிபதி அவர் தான். அதனால் வேலையில் கொஞ்சம் லாபம் உண்டு, விற்பனையில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் காட்டும், பைசா வரத்துக்கு வாய்ப்புகள் எல்லாம் காட்டக்கூடிய நாள். நீங்கள் ஒரு மாதிரி உழைத்ததினால் வரக்கூடிய பலன்கள் உண்டு. குருவுடைய அருளினாலும் திருவின் அருளினாலும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு புரிஞ்சிட்டோம்னா இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். இந்த நாளிலே 2 மற்றும் 7 என்ற எண் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இந்த நாளிலே தசமி திதியாக இருப்பதனாலே நாம் வழிபடக்கூடியது சக்தி தேவியை வழிபடுவது ரொம்ப நல்லது. நார்மலாக சொல்ல சக்தி கொடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்லே, அதை மனசில் வச்சுக்கணுங்க. சக்தி கொடு அப்படின்னு நீங்கள் சக்தியை மனதில் வைத்து கொண்டனாலே வாழ்க்கையிலே வளமும் நலமும் மேன்மையும் பெற்று இனிய ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்ற நல்ல தன்னம்பிக்கையுடன் இன்று வாழன வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ராசின்னு போய் பார்க்குறோம். ரிஷபராசிக்குள்ளார இருக்கக்கூடியது குரு அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் பயத்தை கொடுத்து கொண்டு இருப்பார். ஏன்னால் லாபஸ்தானாதிபதி லக்னத்தில் அமர்வது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவோம். அவருடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய பிரயாணமானது கடகராசிக்குள்ளரே தன்னுடைய இடத்திலே ஒருத்தர் போய் உட்கார்ந்துட்டார். முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பண வரவுக்கு ஏற்பாடு செய்து விடுவார். அங்கே செவ்வாய் நீச்சகதியில் இருந்தால் கூட தைரியஸ்தானாதிபதி அப்படிங்கிற காரணத்தினாலும் பண வரவு உண்டு. தொழிலிலே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை வேறு பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் எப்படியான பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. லாபம் உண்டான லாபம் உண்டு சார். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய லக்னத்திலிருந்து பார்க்கும்போது, உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 11ஆவது இடம்ன்றது மீனஸ்தானம். மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார். தொழிலிலே கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கொஞ்சம் அறகுறையாக பண்ணுறமேனு பயம் இருக்கும். அதுக்கு நீங்கள் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெளியில் கொஞ்சம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிரயாணங்கள் இன்றைக்கி முக்கியமாக இருக்கும்.
அந்த இடப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளத்தை கொடுப்பதாக இருப்பதனால தாராளமாக போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி, புதன் அமரக்கூடியது. இவரும் லாபத்திலே போய் அமர்ந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பைசா வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கொஞ்சம் ஐடியா, கொஞ்சம் ஒர்க்கு, பைசா, இதுதான் உங்கள் பேசிக் ஐடியாவாக இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறதுன்னு இல்லாமல் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஃபுட் பாய்சன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாயும் சந்திரனும் தொடர்பு கொண்டு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்ன்றத ஒரு தடவைக்கு 4 வாட்டி மனசில் வச்சுக்கிடுங்க. 12க்கும் 7க்குரியவன் 3இல் அமர்வு. அதனால் காதலாய் கசிந்து வன்னுருகின்னு சொல்லக்கூடிய மனைவியின் நூலிலே எதனா வியாதிகள் உடம்புகளில் இருந்ததுன்னா உடனே அவங்க மருத்துவர்கிட்ட கூட்டு போய் சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணுங்கள். வெளிநாடு தொடர்பாக உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக போகிறதுக்கான எதனா பிளான் இருந்தால் அதை பண்ணுங்கள். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. வர்த்தகம் ரிலேட்டடான எதனா ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஃபாரினோட பேசணுன்னா இன்றைக்கி பேசுங்க, அதுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் கொஞ்சம் ரிலேட்டட் போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த துறைமுக சம்மந்தப்பட்டது இல்லை ஏர்லைன் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி அக்யூர் பண்ணிங்கன்னா லாபம் கொடுக்கும். இப்படி சில பல நல்ல பலன்களை கொடுத்தாலும் இந்த நாளிலே 1, 5 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக அமைகிறது. ரொம்ப தைரியத்தை அப்படி நல்ல ஸ்ட்ராங்காக வைத்திருக்க காரணத்தினாலே முருகப்பெருமானை வழிபடுவதாலே இந்த நாளே மேலும் சுபிட்சமான நாட்களாகவும் உங்களுக்கு பிடித்த மாதிரி வகுத்து கொள்வதற்கு அமைத்துக் கொள்வதற்கான நாளாகவும் அமைக்கப் போகிறது. இந்த நாள் மேலும் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்குள்ளார சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். பூச நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின்களே சனியின் சாரத்தில் அமர்ந்து கொண்டு செவ்வாயோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அங்கே போன அந்த செவ்வாயானவர் நேராக சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 8ஆம் இடத்து சனியை பார்க்கிறார். அப்படி 8ஆம் இடத்து சனியை பார்க்கறதுனாலே உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது அவர் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு காரியத்திலே சில சித்திகள்லாம் நடக்க வேண்டும்னா அந்த தடையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது புரியுது. அதனால் பட்டவர்த்தனமாக பார்க்கும்போது எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் சில காரியங்களால் செலவு உண்டு. ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்காரர் அப்படின்னு பார்த்தா சூரியன். இவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடத்தில் தொழிலில் உட்கார்ந்துருக்கிறனால பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா காசு பண்ணிடலாம். நீங்கள் தொடர்புடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், வேலைக்கு தொடர்பான காரியங்கள்லாம் வெளியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா காசு போடுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா காசை அழகாக எடுத்துன்னு வந்துடலாம். புதன் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியின் அதிபதியாகவே உட்காருகிறார். 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 10ஆம் இடத்திலே தொழில் இடத்துல இருக்கிறதுனால சின்ன பிரயாணத்தை ஏற்படுத்துவார். அதனால் லாபம் வருமா? ஆமாம், லாபத்தை கொடுப்பதற்காக தான் அந்த பிரயாணமே இருக்கும். ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்கலாம். இடப்பெயர்ச்சி, குடும்பத்தை முன்னிட்டு நான் இந்த வேலையை இங்கேருந்து அங்கே மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு சேங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்குறோம். 12ஆம் இடத்துல குரு அமர்வது நல்லதா அப்படின்னா இல்லை சார், அது கொஞ்சம் உடம்பு படுத்தும். ஆனால் அவர் அங்கேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவுடைய உயரத்தை ரொம்ப படுத்தும். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களினால வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு காட்டுறது. அதனால் கொஞ்சம் வாகனங்கள் ரிப்பேர்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க. திரவியங்கள் அப்படின்னு நாசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பைசா கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிப்பேர் பண்ணி உடனே டயத்துக்கு செட் பண்ணிங்கன்னா சரியாக போடும். இப்படி தொடர்ந்து பல விதமான நல்ல பலன்களை கொடுத்தாலும் கொஞ்சம் கிளஸ்டர் இருக்கக்கூடிய நாட்களாக இருப்பதனாலே இன்றைக்கு 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது
ஓரளவுக்கு உங்களுக்கு வேண்டிய மாதிரி செட் பண்ணிக்கலாம் இந்த டேவை. இந்த நாளினுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னா அம்பிகை தெய்வம். அம்பிகை வழிபடுவதனாலே இன்றைக்கி அனைத்து விதமான சகல பாக்கியங்களும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அம்பிகை வழிபாடு திங்கட்கிழமை அன்றைக்கி சந்திரன் தரிசனமும் அம்பிகை வழிபாடும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வேதத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளிலே இனிய நாளை அமைவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்துடன் பொருளின் வருகளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையட்டும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியில் அமரப்போகிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் தான் ராஜா. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளரே இன்னொருத்தர் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய். அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் சந்திர சேர்க்கை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புத்தியை மட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது. தன் பார்வையினாலே உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். அதில் கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துவிடும். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடமானது கன்னி ராசி அப்படிங்கிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். 3லே கன்னி ராசியில் கேது அமர்ந்தனால பண வரவை கொடுப்பார். சின்ன சின்ன ஏமாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்து விடுகிறது. நடக்காதுன்னு நினச்சி சார், ஆனால் நன்றிச்சு சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, டப்புன்னு காசு வந்தது, யாரோ தெரில எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுருக்காங்க, அப்புறம் தான் பார்க்கணும் யாருன்னு செக் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவீங்க. பார்த்தேன் இதில் பார்த்தா ஜிபே வந்துட்டு இருக்குது, சரி இப்போது செலவு பண்ணணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சிட்டேன் அப்படின்னு சின்ன கேஷுவலாக சொன்னாலும் ஈஸியாக இருக்கும். இப்படி பண வரவை எதிர்பாராமல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையே இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குழந்தை விஷயத்திலெல்லாம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது உங்கள் 2ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருப்பார். அவர் கொஞ்சம் பயமுறுத்துவார். வேறு நான் யார் தெரியுமா, பைசா வந்தோன்னா வீட்டில் கொஞ்சம் எல்லாத்தையும் செல்லு கேட்கணும் அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் த்ரெட்டன் இருக்கும். வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறேன், வீட்டில் எந்த வேலை செய்ய மாட்டேங்கிறேன், அது பண்ண மாட்டேங்கிறேன், உங்களை ப்ரையாரிட்டி இல்லைன்னு உங்களை நெச்சன்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், உங்கள் டயத்தை கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை க்ரியேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி அதை அவசியம் மேற்கணும். ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒன்று ஒதுக்குங்க. கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு 1/2 ஹவராக 1 ஹவராக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட. அப்படி பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத கிளஸ்டர் உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடகராசிக்காரர் உங்களுடைய குடும்பத்துக்காக நல்லதை செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய ஆசாமி, அதை வெளிக்காட்டுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்குறோம். 9க்கு 11 இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்த அதிபதி 11ல் அமர்வு. அப்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான் 9க்கு அதிபதி 11ல் உட்கார்ந்துருக்கிறாருன்னா லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறோம். குருவுடைய கடாட்சத்தினாலே லாபம் கிடைக்க போகிறது. அதனால் குரு வழிபாடு ரொம்ப நல்லது. இன்றைக்கு சோமவாரம் அப்படிங்கிறனால அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொடுக்கும். ஏன்னா பூச நட்சத்திரங்கிறது குருவுடைய உச்சமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவை வழிபடுவதனாலே, குரு அருணாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கோட்பாடு நல்ல மனசில் வைத்து கொள்ள வேண்டும். 7ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இன்று அமையப்போகிறது. அதனால் இதை பயன்படுத்துங்கள். இன்றைய நாள் எல்லா நாளை விட ஒரு சுபிட்ச நாளாகவும், பொதுவாக பார்க்கும்போது ஏதோ பூச நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வாழ்க்கையிலே வளமான நலமான பல நன்மைகள் பெறக்கூடிய நாள்களாகவும் இனிமையான நாளாகவும் இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல கடகத்திலே பூச நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். நார்மலாக இந்த சந்திரனானவர் அமரக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது
தனத்திலே விரயம் அப்படின்னா பணசு கொஞ்சம் செலவு பண்ணுறது, தனியாக செலவாகுது சொல்லுவோம்ல, அந்த செலவை கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசிநாதனான சூரியனானவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது உடல் நலயத்தில் கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து மங்கள யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் செவ்வாயானவர் அப்படின்னு போய் பார்த்தோம்னா உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் அதிபதியில் உட்காரக்கூடியவர் அவர். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல அமரக்கூடியவர் அவர். அப்போது 9-4 அப்படிங்கிற காம்பினேஷன் தான் கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் பிரச்சனைகள்னால் வரக்கூடிய செலவுகள் உண்டு. அம்மா சொல்லுவாங்க, மாமா கொஞ்சம் காசு இல்லையா கொடுத்து விடு, அவங்க வீட்டில் கொஞ்சம் காசு இல்லையா, அண்ணன் ஃபோன் பண்ணார் அப்படின்னு தேவையில்லாமல் அடுத்தவொன்னே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். அதுலேருந்து உடனே என்ன பண்ணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சண்டையெல்லாம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக யோசித்து செய்வீர். ஆனால் இதிலேருந்து வெளியே வந்துடலாம். சின்ன அட்டென்ஷன் கொடுத்தா போதும். அவசரமாக எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது டிசிஷன் டக்குன்னு எடுக்கணும்னு தோணும். அவசரமே படாது. ஒரு தடவைக்கு 4 பேர் யோசிப்பேன்னு சொல்லுங்கள். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் யாருன்னா வியாதி உடம்புக்கு முடியலன்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க, நான் பண்ணுறேன், அவசியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. உடனே ஆக்ஷன் கொடுக்காதீங்க. அதனால் என்ன ஆகும், பண விரயம் தான் ஆகும். விரயம் ஆகிறது வேணுமா அப்படின்னா வேண்டாம். அதே போல் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடமானது தனுசு ராசி அமைகிறது. அந்த ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்து அதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னா 10ல் உட்காந்துருக்கிறாரு, தொழிலில் உட்காந்துருக்கிறாரு. குழந்தை சம்பந்தப்பட்ட தொழில் ரிலேட்டடாக சில பிரயாணங்கள் ஏற்பட வேண்டியிருக்கு. இடப்பெயர்ச்சி உண்டு. அதனால் பிரயாணம் குழந்தை சம்பந்தப்பட்டதில் நடக்க போகிறதுன்னு பார்க்குறோம். அது லாபத்தை கொடுக்குமா? அவன் லாபத்தை தான் கொடுக்குறது அமைகிறது, கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அமர்வடிது. 10-3-10 சுக்கிரன். இவர் எங்கே உட்காந்துருக்காரு? 8ல் போய் உட்காந்துருக்காரு. இந்த 8ல் போய் உட்காந்தனால உடல் சுகம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரியம் எப்படியோ லைஃப்பில் என்ன வேணால் சுற்றிட்டு போங்க. ஃபேமிலியில் வந்ததும் ஒய்ஃப் வந்து அன்பாக இருப்பாள். ரொம்ப கடித்தாலும் கொஞ்சம் கடிப்பை வந்து சாயங்கால வேலையில் மறந்து போயிடும். உடல் உழைப்பு அப்படிங்கிறதுனால இருக்கணும் கொஞ்சம் சோர்வு உண்டு. மனசிலே தேவையில்லாத குழப்பத்தை மட்டும் தூக்கி வர வச்சுருங்க. நீங்கள் குழப்பமாக இருக்கிறதுனால குடும்பம் குழப்பமாக மாறிடுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அப்போது இந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தால் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது தேவையில்லை. மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணுன்னு கண்ட இதுக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் ஆன்மீக வழியில் யோசித்தீர்களானால் நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு தேடுங்க. அதுக்கு தான் 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். அவர் ஞானக்காரகன். அதனாலே ஆன்மீக தெளிவை கொடுப்பதற்காக இருக்கிறார்னு நல்லா புரிஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த நாளிலுடைய சூட்சமம் புரிஞ்சிச்சு. 3-8 என்ற எண் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல எண்களாக அமைகிறது. அதே போல் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியங்கள் நல்லா நடக்கும். கடன் அடைவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வாழ்க்கையிலே வேலை இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதா இல்லைங்கிறதெல்லாம் போய் இருக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வேலையில் முன்னேற்றம், உழைப்பிலே முன்னேற்றம், புதிய வேலை கிடைக்கிறது, எனக்கு பரிமாணத்தோடு இருக்கிறதுனால எனக்கு வந்து கல்யாணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையின் வளமான ஒரு நிலைக்கு உங்களை இன்று நாள் எடுத்து செல்லட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே 11வது இடம் என்றது வெற்றி ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடம். அங்கே சந்திரனானவர் பிரவேசிக்கிறதுனால இன்றைக்கு வெற்றிகளை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே அங்கே செவ்வாய் வேறு உட்கார்ந்துருக்கிறார். நீச்சத்தை இருந்தாலும் தனத்தை கொடுப்பார். பைசா எப்படி இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள், வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலே அவரும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். இப்போ நல்லா இருக்க போதா சார் இன்னைக்குன்னா நல்லா இருக்க போகுது, தைரியமாக சொல்லலாம். இன்றைக்கி நல்லா இருக்கு சார், கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன கவலைகள்லாம் இருக்க தான் செய்யும். வீட்டில் கொஞ்சம் குழப்பத்தெல்லாம் உண்டு. அந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இல்லாதையாக இருக்குது. நீங்கள் சமாளிக்காதான், நீங்கள் எல்லாம் தான் சமாளித்து வந்துட்டீங்களே. ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு முடியல, அதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள்.
அவங்கள கொஞ்சம் அட்டன் பண்ணி கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அதே மாதிரி தாயாருடைய வயிற்று உபாதைகளை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது உங்கள் கடமை. அதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீங்க, ஃபர்தராக செய்வீங்க. தொடர்ந்து செய்யக்கூடியது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனுடைய தன்மையானது உங்களுக்கு இருக்குது. தொழிலினுடைய தன்மையை 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் தொடர்பு உண்டு. அந்த பெண் தொடர்பான சேர்க்கையிலே உங்களுக்கு சுகம் உண்டு அப்படின்னு காட்டுது. அந்த சுகம் உங்களுக்கு அனுபவிக்க கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சரி, வேறு ஸ்திரீகள் மூலியமாக சரி ஒரு தொடர்பு காட்டுறது. அதனால் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் அந்த லீகலி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவுடைய பார்வையினாலே நேர்மையாக நடந்து கொள்ளும்போது வில்லங்கம் எல்லாம் பண்ணிடலாம். இல்லைனா வில்லங்கம் கொஞ்சம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துறது பெட்டர். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்க செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீச்சகதியிலேருந்து பார்க்கிறார். 3க்குரியவர் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் தவறுதலாக ஏதாவது நெகட்டிவ் டோனில் ஏதாவது மைண்ட் செட் போட்டிங்கன்னா அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு போயிட்டு வெட்டி பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொன்னேன். வாய்ப்பு இருக்கும். லீகலி மட்டும் பார்த்துக்கிடுங்க. இல்லீகலாக எந்த விதமான விஷயங்களும் போயிடாதீங்க, மாட்டிப்பேன். 12க்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்கார சூரியனானவர் 7ஆம் பார்வையாக நேராக பார்த்துட்ருக்கிறார். சூரியனானவர் பார்க்குறதுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, செலவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட செலவு? தேவையில்லாத அலைச்சல்னால செலவு. அதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே அழகாக பிளான் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா சுற்றி வந்திருக்கோம். பில்லர் டு போஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுற்றி வந்துன்னே இருப்போம். லாபம் மட்டுப்படும், லாபம் குறைந்து விடும். வார்த்தையில் பார்த்தோம்னா அப்படி வரக்கூடிய லாபம் 11ல் இருக்குது. லாபத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கையில் உங்களுக்கு வளத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த அலைச்சல், வீண் அலைச்சல்னாலே உங்களுக்கு சோர்வையும் அசதியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைவதனாலே கொஞ்சம் எதனா வெளியில் போகணுன்னா பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக போயிட்டுருக்கோமா, இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி எடுத்துக்கிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காசு கொடுக்கறது ரெடியாக இருக்கார். உழைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு காசு உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பு உண்டு. எல்லாம் நல்ல பலன்கள் அமையப் போகிறது. இந்த நாளிலே வெற்றியை மேலும் வெற்றியாக மாற்றுவதற்கு 6 மற்றும் 9 என்ற எண் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையப் போகிறது. சக்தி தேவியை வழிபடுவதனால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பலமும் நலமும் பெற்று இனிமையாக வாழலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து குரு மங்கள யோகம் என்ற யோகத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நாள். செவ்வாயினால் சில பயங்கள் இருந்தாலும் சந்திரனால் கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆஃபீஸ் ரொட்டீன்ஸ் இருக்கும். இன்றைக்கி என் வேலை இருக்குது, முடிய போகிறேன், எப்படி முடிய போகிறேன், டைம் லாகிங் இருக்குது, எப்படி பண்ண போகிறதில்ல, எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது, நான் ரன் ஆகலை, ப்ரோக்ராம் எரர் வருது, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே போவீங்க. ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க, தைரியமாக சொல்லலாம். எக்ஸ்டெண்ட் ஆகிற வயசே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் டக்குன்னு லாகின் அவரோட முடிஞ்சு போடும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதனை 4ஆம் பார்வையாக பார்த்து விடக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை வேறு பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எப்படி காசு வந்துடும். கவலைப்படாதீங்க. டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். 7ஆம் அதிபதியானவர் இப்படி பார்க்கறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுப்பாங்க, நீ கவலைப்படாதப்பா, நீ நல்லா பண்ணலாம், இன்றைக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுப்பாங்க. டக்குன்னு அடுத்தடுத்த வேலையில் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டு. ஏன்னா 3க்குரியவர் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். 3, 6 தொடர்பு உடையவர் 8ல் அமர்ந்திருக்கிறாங்க. 8 தொடர்பு 6 தொடர்புனாலே கொஞ்சம் வந்து வில்லங்கம் இருக்கிற அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மூலிமா கஷ்டங்கள் உண்டா? ஆமாம், அது மூலிமா கஷ்டங்கள் உண்டு. யார்கிட்ட குழந்தைகளில் சில உடம்புகள் புரியாத போவதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடு.
சூரியனானவர் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடியவர், 11ஆம் அதிபதி. அவர் நேராக உட்கார்ந்துருக்கிறது 6ல் உட்கார்ந்தனால எப்படி இருந்தாலும் பைசா கொடுத்துருவார். பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை சூரியனும் கொடுக்க போகிறார், 12ஆம் அதிபதியான புதனும் கொடுக்க போகிறார். ஆனால் எப்படி தான் காசு வந்துடும். ஆனால் உங்களை மனசில் கொஞ்சம் தேவையில்லாத இன்ட்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற கவலையை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் எப்பயாலும் உங்களை நோண்டினே இருப்பார். நான் செஞ்சது கரெக்டானா, நான் செஞ்சது கரெக்டானா 10 வாட்டி இந்த வடிவேலு கேட்பாரு, நான் சரியாக பேசுகிறேன்னா, நான் சரியாக பேசுகிறேன்னா, அந்த மாதிரி கேட்டுக்கினே இருக்கும். இதனால் வரக்கூடிய தாக்கங்கள்னால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது ஒழிய, இன்றைக்கி ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தும் காசு, பணம், சுகம் எல்லாம் அழகாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை க்ளைனாக மனசு ஒன்றா காலையில் எழுந்ததும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி இன்றைக்கி நான் நல்லா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். மனசே தான் காரணம் எல்லாத்துக்கும். மனசை தூய்மையாக வைத்து கொண்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வகுக்கிற காரியங்கள் அனைத்தும் நல்லது ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கும். இன்றைய நாளிலே 4 மற்றும் 6 என்ற எண் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைக்கு அம்பிகையின் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி அம்பிகை வழிபடுவது, சாயங்கால வேளையில் சந்திர தரிசனம் பண்ணுவது, அதே போல் நேராக போய் சிவபெருமான்கிட்ட போய் உட்கார்ந்துடுறது. இன்றைக்கி சோமவாரம், நீங்கள் சோமவாரத்தும் போது பூச நட்சத்திரம், லிங்க வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற்று நல்லதொரு சம்பத்துன்னு சொல்லுவான், ஐஸ்வர்யம்னு சொல்லுவான், எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஒருங்கிணைத்து நன்மை தவிர வேறு எதுவும் கிடைக்காத ஒரு நல்ல நாளாய், இனிய நாளாய் இந்த நாள் உற்சாகமான நாளாய் அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியே அப்படி நேராக குருவுடைய தன்னுடைய தனித்தன்மையால் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புண்ணியஸ்தானத்தை பெற்றவர் நீங்கள். நேராக குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னாக்க உடல் சுகம், ஸ்திரி சுகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சுகங்கள் உண்டு. சம்போகம்னு சொல்லுவோம் அந்த வார்த்தைக்கு, அதுக்கு அர்த்தம் உண்டு. அப்போது கலத்திரத்தினால் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு நல்லது ஒரு சுமூகமான லைஃப் இன்றைக்கி உண்டு. அங்கேருந்து பார்க்கும்போது ராசிநாதன் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாக்க கொஞ்சம் காரியங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவார்னு அர்த்தம். சந்திரனும் அங்கே தான் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ரெட்டிப்பு காரியம் தாமதமாக டிஸ்டர்ப் பண்ணுவான்னு அர்த்தம். ஸோ வேலையெல்லாம் பெருசாக வேலையெல்லாம் ஆகாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதினால காசு வந்துடும், சுகம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் வேலையெல்லாம் ஆகுமானா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரீயாலாம் இன்றைக்கி டக்குன்னு ஒர்க்கெல்லாம் நடக்காது. கொஞ்சம் மந்த கதியில் தான் எல்லா வேலையும் நடக்கும். அவசரப்படாமல் இருந்து நல்லது. அதுலேயும் 11ஆவது அதிபதி இருக்கிற கேது தன்மையின் பிரகாரம் லாபத்தை கொடுப்பார், ஆனால் மெதுவாக தான் கொடுப்பார். இன்றைக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனே பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு வழிபட்டு விட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும். விநாயகர் படத்தை பேக்கெட்டில் வச்சுக்கினா கூட நல்லது, டிபியில் வச்சுனா நல்லது, டெஸ்க்டாப்பில் வச்சுனா நல்லது. எல்லாத்தையும் வச்சு ஒரு வாட்டி சாமி பார்த்துட்டு எப்போ சாமி என்னை காப்பாற்றப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தடைப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கும், கடன் அடைவதற்கும், திருமண தடை தீர்வதற்கும் ஒரு நல்ல நாள் என்று. குழந்தைகள் வகையிலே அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய பண்ணலாம். வீடு, மனை, வாகனங்கள் இது பற்றின வாங்குவதற்கான யோசனைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம். பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது. மருத்துவ செலவுக்கான காப்பீட்டு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சா அதை பற்றி பேசி வரக்கூடிய நாட்களிலே எனக்கு வரக்கூடிய ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டேயில் எனக்கு காப்பந்து பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு மருத்துவ காப்பீடுகள், ஆயுள் காப்பீடுகள் இதெல்லாம் கரெக்டாக போடணும்னு போட்டுடுங்க. வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ்லாம் ரினியூவல் ஆகிருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா தன லாபத்தை அப்படியே ரீட்டைன் பண்ண முடியும்.
பைசா வரும், லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். எக்ஸ்பெண்டிச்சர் சுகமாக இருக்க வேண்டும். சுபிட்ச செலவுகள்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறதில்ல. செலவு கரெக்டாக உங்களுடைய பர்பஸுக்கு போகணும். உங்கள் பர்பஸுக்கு கரெக்டாக போயிடுச்சுன்னா நீடுக்கு கரெக்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம். நீடு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இதை நல்லா புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நாளில் இந்த நாள். இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 7 என்ற எண்ணையும் 8 என்ற எண்ணையும் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இன்றைக்கு முருகப்பெருமான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதனாலே அவரை பிடித்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நியூ ஹைட்ஸ் சொல்லுவோம், புதிய உயரங்களை உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்கட்டும். இனிமையான நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கி அஷ்டமத்தில் சந்திராஷ்டமம். 8ஆம் இடம் அப்படின்னோடனே பூச நட்சத்திரத்துக்கான மூலம் பூராடம் என்ற இந்த 2 ராசி நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். செவ்வாய் சேர்ந்து இருப்பதனாலே கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் இருக்கும். பயம் கலந்த ஒரு மனநிலை இன்றைக்கு உண்டு. நாள் முழுக்க அப்படி தான். ஆனால் 12ஆம் இடத்துக்காரன்னு சேர்ந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் மாதிரி இந்த சந்திர மங்கள யோகம் சேர்ந்திருப்பது, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது சந்திர மங்கள யோகம்னு பேர். குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் பேர். அது தனத்தை கொடுக்கும், இது பயத்தை கொடுக்கும், அவ்வளோதான். பயத்தை கொடுப்பதனாலேயும் இவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த செவ்வாய் சும்மா இல்லை, 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானானவர் பணத்தை கொடுப்பதாக இருப்பதனாலே முயற்சியினாலே வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு தொடர்பான பலன்கள் உண்டு. வர்த்தக ரீதியான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபம் உண்டு. மற்றும் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றி பாதைக்கு உங்களை வகுத்து செல்வதற்காகவே இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நாளில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மனசில் கொஞ்சம் பக்தியை மட்டும் வளர்த்து கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். ஏன்னா 4ஆம் இடத்திலே சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார், சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார், பார்க்குறோம் ராகுவோடு சேர்ந்து. இவங்க எல்லாருமே ஃபேமிலி ரிலேட்டடில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனு க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போது ஆன்மீக விஷயமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நேச்சுரலி உங்கள்கிட்ட வரவங்க அவர் வேணாங்க விடுங்க, அவர் ஏதோ அமைதியாக இருக்கிறவர், அவர் போய் நோண்டக்கூடாது அப்படின்வான். இந்த தோண்டாமல் விட்டுட்டாங்கனாலே நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம போய் 1000 கொடுத்து 1 2 பெருகி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணால் தான் உங்களுக்கு ஃபேமிலியில் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நான் எதுக்கிட்டாலும் 1 to 1 பேசுவேன்னா உங்கள் ப்ரெஷர் ஜாஸ்தியாக விடும். மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட தாரக மந்திரம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அமைதியார், சரி அமைதியாக இருந்தது விடுங்க, பேசாமல் நான் பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக பார்த்துக்குமா, என்னை கைட்டு விடு, நான் அமைதியாக உட்காந்துக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணு, நான் அவன்கிட்ட பேசுகிறதோட சரி உங்களோடலாம் பேச மாட்டேன்னு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்கள் ராசிக்காரன் 6ஆம் இடத்தில் உட்காந்துருக்காங்கள தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுத்துருவார். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக போச்சு. அப்படி இன்றைய நாளை எளிமையாக ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடமான சனி உங்களுக்கு 2, 3 அதிர்ஷ்ட எண்ணாக மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையும் வளமான வாழ்வையும் ஒரு புதிய பரிமாணத்தையும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே,
உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே அமர்கிறார் செவ்வாயின் பார்வையின் கீழே. அப்போ செவ்வாயின் பார்வையின் கீழே அமர்ந்தவர் வந்து தைரியத்தை கொடுப்பார். குடும்பத்தில் எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்வார். எப்படி மேக்கப்? அதெல்லாம் தெரியாது, நான் மேக்கப் பண்ணிவிடுவேன். எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எக்ஸிக்யூட் பண்ணால் நாங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி என்கிட்ட இருக்குது. அம்மா கிட்டலாம் சேலஞ்ச் பண்ணுவீங்க. அம்மா பார்த்துனே இருக்குமா, நான் வரேம்மா வாழ்க்கையில் பண்ணுங்க, நீ வாடா குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அம்மா சொல்ல போகிறாங்க. மூத்த சகோதரர் அட்வைஸ் பண்ண வருவார், தம்பி கொஞ்சம் சொன்னதை கேள்றா, இப்படிலாம் பண்ணாதரா. இல்லை நான் போகிறேன்பா, இந்த பாதை எனக்கு தெரியுது, பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம், அதில் பயணம் நடத்திவிட்டால் மறைந்திடும் சாபம் அப்படின்வா கண்ணதாசன். அந்த மாதிரி நேராக நான் செய்யக்கூடிய விஷயம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், உடுப்பா நீ வேடிக்கை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் வாயை கட்டி அவர் ஓர வச்சுட்டு தைரியத்தோடு ஓடக்கூடிய நாளான இந்த நாளிலே உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சந்திரனானவர் ஃபேமிலியில் நல்ல மேட்டரை கொடுப்பார். உங்களுடைய ஒய்ஃபில் நல்ல சுகம் உண்டு. செவ்வாய் 7ல் இருக்கிறதுனா கொஞ்சம் பயம் இருந்தாலும் கலத்திரக்காரகன் உங்களுடைய பாதகாதிபதி இவர் 2 பேர் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க, சந்திரனும் செவ்வாயும். ஆனாலும் உங்களுக்கு தைரியம், குருட்டு தைரியம் சொல்லுவோம், அந்த மாதிரி குருட்டு தைரியம் இருக்கும். எதனால் என்றால் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு நன்மையை செய்வார். உங்களுடைய முதன்மைக்கான வழி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் முயற்சி முயற்சி முயற்சின்னு முயற்சியை விடாமல் போயிட்டே இருக்கீங்க. சரராசிக்காரர் நீங்கள். முயற்சியோடு வேகமாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நிலத்தன்மை கொண்டவர் நீங்கள். அப்போது எதையுமே நிறுத்தி போகணும்னு ஆசை இருக்கும். அப்போது அடுத்தவன் பார்க்கும்போது அது வந்து சேரு மாதிரி கிளஸ்டர் மாதிரி இருந்தாலும் உங்களுடைய முயற்சியினாலே அங்கே ஒரு மரம் துளிர்த்து விருட்சமாக மாறப்போகிறது என்றது உங்களுக்கு தெரியும். நார்மலாக சொல்லுவோம், அந்த கார்பெண்டர்லாம் வந்துட்டு வேலை பண்ணுறேன்னு ஆரம்பித்தாங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வேலை கொடுத்தவங்களுக்கு புரியாது. ஏதோ சட்டங்கள்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க, அதை இழைச்சி கீழ்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக அது ஒரு மண்டபமாக மாறும்போது தான் ஆஹா வேலைக்காரம்பாவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் மகர ராசிக்காரர்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வெளியில் தெரியாது, உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். வெளியில் பார்க்கும்போது ஒன்றுமே செய்யலை, ஏதோ குழப்பின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் நீங்கள் சாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். ரீசன் இதுதான். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதுக்கான ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்னு பாருங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பிரகாரம் அவர் இருக்கக்கூடிய காரியங்களை சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி அதை டியூன் பண்ணினே இருப்பார். கரெக்டாக பர்ஃபெக்ஷன் வரவரும் கொடுப்பாட்டார். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார், பைசா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு பைசாலாம் வரத்துக்கு குரு, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நன்மை பலவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே 3, 5 என்ற எண் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது, சிவபெருமானை வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு பலனை உங்களுக்கு தரும் என்பதனாலே இந்த நாளை மேலும் இனிய நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். மேன்மேலும் வளர்ச்சிகளும் முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கையிலே உறுதுணையாக இருந்து அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளேயே ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவரை செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது பண வரவை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்துடும்ன்ற தைரியம் கொடுத்துருவார். மனசில் கொஞ்சம் தடுமாற்றம் உண்டானா, ஆமாம் கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 7ஆம் அதிபதியான சூரியன் மனத்திலே சில கவலைகளை கொடுப்பார். புதன் நாளே நல்லது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்ல நல்ல நியூஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒய்ஃப் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் சில வாய்ப்புகளிலே பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது தாயார் அப்படிங்கிறது 4ஆம் இடம். தாயார் மூலிமா பண வரவு வழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அவருடைய உடல் நலம் கொஞ்சம் சரியாகும். குரு அங்கே அமர்ந்திருக்கிறார். ஃப்ரெண்டு ரிலேட்டடாக கொஞ்சம் சில சர்ச்சைகள்லாம் வரும். அதை முளையிலே கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். பெருசாக விருட்சமாக வளரடாமல் பார்த்துக்கிடுங்க. குரு தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே பலவிதமான புதிய யுக்திகளை ஏற்படுத்துவீர்கள். இது மூலியமாக இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறது உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்து உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஒய்ஃபுக்கு கால் வலி, கை வலி, மூட்டு வலின்னா கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஆயில் அப்படிங்கிறது எண்ணெய் வாங்கி தேய்க்கும் போது அவங்களுக்கு சரியாக போகணும். ஆயுர்வேத ரிலேட்டடான மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்து பண்ணலாம் அலோபதியை விட அப்படிங்கிறது ஒரு விஷயம். பழைய பொருட்கள் வாங்குவதற்கான அந்த கலைத்தொழில் பொருட்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். புக் ஸ்டாலே போய் பழைய புக்கு தான் வாங்குவீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனான பயணிக்கக்கூடியது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம். செவ்வாயோடு சேர்ந்து இருப்பதனாலே இதற்கான செலவுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படி இருந்தால் கொஞ்சம் போய் பார்த்து பழைய புஸ்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இன்றைக்கு கொடுக்க போகிறது. இன்றைய நாளிலே மேலும் சுபிட்சமாக இருப்பதற்கு 2-9 என்ற எண் உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு தர்மராஜ தசமி அப்படிங்கிறதுனாலே நார்மலாகவே இந்த தசமி போது நம்ம சிவ வழிபாடு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதிலும் இன்றைக்கு குறிப்பாக தர்மராஜ தசமி என்பதனாலே சோமவாரம் என்பதனாலும் அம்பிகையுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு பார்க்கக்கூடியது. இப்போ திருவண்ணாமலையில் போய் பார்க்குறீங்க, அம்பிகையோடு இருப்பார். அப்படி 2 சன்னதியும் பக்கத்தில் இருக்க மாதிரி கோயில்கள் நிறைய இருக்கும். அந்த கோயில்களுக்கு சென்று அம்மனையும் வழிபட்டு சிவனையும் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே பல நலன்களும் பலங்களும் வெற்றிகளும் உங்களை அழகாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசின்னு போய் பார்க்கும்போது அங்கே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறோம். குழந்தைகளால் சில செலவுகள் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷனை செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து செய்கிறார்கள். அவங்க கொஞ்சம் கேர்படுத்திக்க வேண்டிய நாள் அப்படின்னு இந்த நாளை வைத்துக்கொள்ளலாம். குழந்தைகளோடு கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது முக்கியம். அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன படிகளை நீங்கள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டிய நாள் என்று அதை அவசியம் பிளான் பண்ணுங்கள். இன்றைய நாளிலே 7ஆம் அதிபதியான புதனும் உங்களுடைய தான் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிற கேட்சி அவங்க ஏதோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்குறது மட்டும் உங்கள் காது கொடுத்து கேட்டால் போதும். 5க்குரியவன் அப்படிங்கிறது லாபத்தை பார்ப்பதனாலே பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை அனாவசியம் கொடுத்துருவார். சந்திரன் தன்னுடைய பார்வையாலே பலத்தை கொடுக்கிறார். உங்களுடைய 16வது லாபஸ்தானத்தை பார்த்து வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறார். அதனால் வாழ்க்கையிலே வேலை செஞ்சு லாபம் வருமா அப்படின்னா வேலை செய்யாமல் கூட லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பாராத விதத்தில் இன்றைக்கி வியாபாரம் நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி காட்டும். நேற்றை விட லாபம் ஜாஸ்திங்க அப்படிங்கிற டோனில் தான் இன்றைக்கி கடையை எண்ட் ஆஃப் த டே மூடுவீங்க. அது வரைக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைய நாளிலே சூரிய பகவானானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அலைச்சல் உண்டு, தேவையில்லாத நோய்களும் உண்டு, அசதி உண்டு, சோர்வு உண்டு அப்படிங்கிறது மனசில் வைத்து கொள்ளுங்கள். புதனை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால புதனுடைய 7ஆம் இடமானது ஸ்திரீ சேர்க்கைன்னு சொல்லுவோம். சுகம் உண்டு, வீட்டில் ஒய்ஃப்னால் வரக்கூடிய சுகம் உங்களுக்கு கிடைக்கும். பிரயாணம் உண்டு, அலைச்சல் உண்டுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள் அலைச்சல்கள் எல்லாம் உண்டு. 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உட்கார்ந்துருக்கிறது 5லே உட்கார்ந்துருக்கிறதுனாலே கோவில் குளம்னு ஒரு சின்ன போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கி சாயங்காலம் அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இன்றைக்கு தர்மராஜ தசமி அப்படிங்கிறனால சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுக்கும் சந்திரனோடு சேர்ந்தனாலே இன்றைக்கி
சந்திர பிரசூடிய சிவபெருமானை வழிபது அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு வைபை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது. சந்திர சூடேஸ்வரர் சுவாமின்னு ஒசூரில் சுவாமி மலையில் இருப்பார். அந்த மாதிரி சுவாமியெல்லாம் நம்ம வழிபடுவது ரொம்ப பிரசித்தமான ஒரு பலனை கொடுக்கும். இந்த நாளிலே செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையிலே பார்க்கும்போது குழந்தையுடைய அந்த சேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம், செலவுகள் உண்டு அப்படிங்கிறதும், அவருடைய லைஃப்பை நீங்கள் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலைங்கிறதும் புரியுறது. அதனால் கொஞ்சம் டைம் பண்ணி அவங்களோட பேசி அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 மற்றும் 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் குருவை வழிபடுவதும் இன்றைக்கு ரொம்ப நல்லது. முருகப்பெருமானே குருவை மயனத்தில் வைத்து குருவாய் வருவாய் உருளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி குருவை வழிபடுவதாக முருகப்பெருமானை நினைத்து வழிபடும் போதும் உங்களுடைய வாழ்விலே நல்லதொரு தைரியமும் புதிய பொலிவும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற திறனும், எது வந்தால் பார்த்துக்கிறேன் சார், நான் பார்த்து முடிவு பண்ணிவிடுவேன் சார்னு ஒரு தெம்பும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வரட்டும். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, தொடர்ந்து நாம் மேஷத்திலிருந்து மீன ராசிக்கான பலன்களை பார்த்து கொண்டிருந்தோம். இதை பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும், இன்னும் புரிகிற மாதிரி இருக்கணும், எனக்கு இன்னும் ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் அழகாக மென்ஷன் பண்ணுங்கள். நிறை குறைகள் வார்ம்லி வெல்கம். அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தொடர்ந்து பெல் பட்டனுங்கிற நோட்டிஃபிகேஷனை அழுத்திடுங்க. ஸோ தட் வி வில் ரீச் இன் டைம். இதுக்கும் மேலேயும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கும். சில தொடர்பான ஜோதிட தொடர்பான கேள்விகள் எல்லாம் இருக்கும். ரெலவெண்ட் கொஸ்டினாக இருக்கும்போது நீங்களே அதை நம்ம கேட்டு தெளிவுபட்டுக்கலான்னு ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு அவசியம் எங்களை காண்டாக்ட் பண்ணால் அதற்கான பதில்களை எங்களால் இயன்றவரை உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.